யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்கள்லையும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதா? இல்லை நாம் எடுக்கும் முயற்சிகளில் 100 மடங்கு பலனை தான் பெற முடியுதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய பதில் இல்லை என்பது தான். ஏன்னா நமது வாழ்வில் காணப்படும் சில குறைவுகள், தடைகள் நமது ஆசீர்வாதத்தை முழுமை பெற விடாத நிலை ஏற்படுகிறது. வேதாகமத்தில் ஈசாக்கு 100 மடங்கு பலனை அடைந்தாராம். ஆதியாகமம் 26:12 படி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று பார்க்கலாம். அதாவது 100 மடங்கு பலனை அடைந்தாராம். எப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே முழுமையும் பரிபூரணவுமானது. அதில் குறைவே இருக்காது. அது மட்டுமல்ல, அவர் வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். பெலிஸ்தர் பொறாமைப்படும் வண்ணம் அவருடைய உயர்வு காணப்பட்டது. ஏன்னா அவர் ஆண்டவர் முன்னாடி தன் தகப்பனைப் போல எல்லா காரியத்திலும் ஆண்டவர் முன்பாக காணப்பட்டார். தவிர ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் அவருடைய தலை மேலே காணப்பட்டது. 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அப்படின்னு பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இப்படி வாழும்போது அந்த ஆசீர்வாதம் நம்மோடு நின்று விடாது. நமது தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நமது பிள்ளைகளையும் கற்றுக் கொடுத்து அதுபோல வாழ பழக்க வேண்டும். அப்படி வாழும்போது அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்காத ஒரு ஆசீர்வாதம் நிலையானதும் கிடையாது. அது வளர்ச்சி பெறாது. பிரியமானவர்களே, இன்றைய தினம் 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினால்தான் 100 மடங்கு பலனை பெற முடியும். 2வதாக, பெற்றோராகிய நாம ஆண்டவரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது அது தலைமுறை ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்படும். சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.